வணக்கம். நீங்கள் ஏன் தெரியுமா? காதல் வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் நிறைவேறாமல் போய்க்கொண்டே இருக்கிறது. நீங்கள் எப்போதுமே எல்லாரையுமே நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அது மட்டும் கிடையாதுங்க. காதல் வாழ்க்கையிலும் நீங்க முழுமையாக இறங்கி விடுவீங்க. மனதிற்குள் ஏதாவது ஒண்ணு நடக்க வேண்டும். ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருந்தால் கூட, அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில காதல் என்பது எதுவும் நிறைவேறாமலே போய்விட்டது. நீங்கள் காதலித்தது என்னமோ முழு மனதையும் கொடுத்து நீங்க காதலித்தீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்தது என்னமோ முழு மனதுக்கு ஏற்ற காதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. பாதி மனதிற்கு மட்டுமே உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பித்தது. நீங்கள் முழுமையாக ஆனால் அந்த காதல் கதை எப்பொழுதுமே முழுமைக்கும் வராமல் பாதியிலே நின்றிருந்திருக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையையும் தேடி கொடுத்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நேரங்கள், உங்களுடைய சிச்சுவேஷன்கள், உங்களுடைய சில விஷயங்கள் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மாற்றக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய நேரமாக இருக்கட்டும், உங்களுடைய சிச்சுவேஷனாக இருக்கட்டும், என மனிதர்களாக இருக்கட்டும், எதுவோ ஒன்று உங்களை நிறுத்தி வைத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்கே பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் விடையானது தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே நீங்க தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர ஆரம்பித்திருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காதல் வாழ்க்கை முழுமை பெற்று இல்லாமல் பாதியிலே நின்று கொண்டிருந்திருக்கும். உங்களுடைய மனதில் இன்னமும் வெறுமையான சில நிகழ்வுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த காதல் உறவு உங்களுக்கு பொய்யானதாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் மீது வைத்த காதல் என்பது உண்மையானதாக இருந்திருக்கும். அதனால நீங்க எதையுமே வெளிப்படுத்த முடியாம மனதிற்குள்ள மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டு இதுவரைக்கும் நீங்க இருப்பீங்க. நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாங்க? நீங்க உங்களுடைய லைஃப்ல சில இம்பார்ட்டன்டான வைத்திருந்த நபர்கள் ஒரு நபர் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நபர் தான் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. நிறைய நபர்களிடம் நீங்க பழகுவீங்க, பேசுவீங்க, சந்தோஷமா சிரித்து பேசுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நபர் என்று ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருந்திருப்பார். அவர் உங்களை விட்டு ஒரு நேரத்தில் சென்று இருந்திருப்பார். அந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரிதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது எப்படின்னு புரிதல் இல்லாமல் நடந்த ஒரு விஷயமாக இருக்கும். இதெல்லாம் எதற்கு நடந்தது என்று தெரியாமல் உங்களை குழப்பிக் கொண்ட ஒரு நாட்கள் போலவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இது ஒரு பாடம் மட்டும் இருக்காதுங்க உங்களுடைய வாழ்க்கையில. இது சில விஷயங்களையும் உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். சில வழிகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கியும் கொடுத்திருக்குங்க. நீங்கள் நினைத்தது நான் போதாதவனா என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம நீங்க இருந்திருப்பீங்க. போக போக வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எதுவும் தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்து அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய லைஃப் ஏன் தெரியுமா உங்களுக்கு சில எமோஷனலான சில வழிகளை இது வரைக்கும் கொடுத்து கொண்டு இருந்தது. நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எமோஷன்ஸை அதிகமாக வைத்திருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் வெளியவும் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. எல்லாரிடமும் நீங்கள் காட்ட மாட்டீர்கள். உங்களுக்குன்னு பிடித்த நபர்கள் மீது அதிகமாக உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள். அந்த ஒரு எமோஷன்ஸ் தாங்க உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில வழிகளை உங்களுக்குன்னு உருவாக்கி கொடுத்திருக்கும். அந்த வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கும். போக போக அந்த வழிகள் உங்களிடம் இருந்து மாற ஆரம்பித்திருக்கும். நீங்க எப்பொழுதுமே சின்ன விஷயங்களையும் ஆழமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால தான் உங்களுடைய லைஃப்ல சில மறக்க முடியாத சில நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே நீங்க தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா போக போக நீங்கள் எல்லாத்தையுமே தெரிந்து வாழ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது வரைக்கும் நடந்திருக்கா இல்லையா நான் கூறியது அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு இனிமே உங்களுடைய வாழ்க்கை இனிமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எமோஷனலான சில விஷயங்கள்ல இருந்திருப்பீங்க. இனிமே அதிலிருந்து வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இன்னொரு நாள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிகள் என்பது இருந்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க செட்டில் ஆக ஆரம்பித்திருப்பீங்க. ஏற்றத்தாழ்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டது. இனிமே வாழ்க்கையில எது கிடைக்க வேண்டும், எது கிடைக்கக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில அதுவே முடிவெடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய
சில வினாடிகளாகவும் சில நேரங்களாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. இனிமே இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய மனதிற்குள்ள இந்த ஒரு நேரத்துல அமைதி என்பது உருவாக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் இந்த ஒரு நேரத்துல வெளிச்சம் என்பது கிடைக்கும். இந்த ஒரு வெளிச்சம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இந்த ஒரு சந்தோஷம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்குன்னு உருவாக்கும். நீங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எப்படி நம்ம முன்னேற வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில போக வேண்டும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில சில விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. நீங்க எதிர்பாராத நல்ல செய்திகள் கூட உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான எதிர்பாராத சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக அதனை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அது ஒரு மெசேஜா இருக்கலாம், ஒரு காலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாய்ப்பாக எதுவாக வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதையும் உங்களுடைய மூளையும் முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களை அது முழுமையாக மாற்றிவிடும். நல்ல ஒரு எண்ணத்திற்கு உங்களை தேடி கொண்டு வந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியானது நடக்கலாம். இல்லை நல்ல உறவினர்கள் கூட உங்களிடம் வந்து பேசலாம். விட்டு போன உறவு மீண்டும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு நேரத்தில் நீங்க வாயடைத்து நிற்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று நடந்து நீங்கள் எந்த ஒரு எண்ணத்திற்கு உங்களுடைய மனதை நீங்கள் கொண்டு போனாலும் அந்த ஒரு எண்ணத்திலிருந்து நல்ல ஒரு மைண்டுக்கு நீங்க மாறி விடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு நேரம் உங்களுக்கு அதிக அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை தேடி கொடுக்கும். இன்னும் நல்லது இருக்கிறது என்பதை உங்களுக்கே உணர்த்தி கொடுக்கும். வாழ்க்கை இதுடன் முடிவடையவில்லை. இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்று எல்லாத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் வைக்குங்க. உங்களுடைய கனவுகள் இந்த ஒரு நேரத்துல கனவுக்கான வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல ஆரம்பமாக தொடங்கும். நீங்க மனதில் வைத்திருந்த அந்த சந்தோஷமான ஒரு லைஃப், சந்தோஷமான பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை, அது இப்போது உங்களுக்கு பொறுமையாக உண்மையானதாக உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எப்படி அடுத்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று நீங்களே உணர்ந்து கொள்ளவும் இனிமே ஆரம்பிப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே யோசித்து இது நன்றாக இருக்குமா, நன்றாக இருக்காதா என்று யோசித்து வாழ்ந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இனிமே உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமே உங்களுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்குன்னு கிடைக்கும் என்று எல்லாத்தையுமே நீங்க உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில கனவாக எதுவுமே இருக்காதுங்க. இனிமே நன்மைகளும் நல்ல ஒரு உண்மையான ஒரு லைஃப்னா என்ன, உண்மையான ஒரு வாழ்க்கைனா என்ன என்று நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைகள் நிச்சயமாக ஏற்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். இதில் ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றிங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக புரியவும் வைக்குங்க. உங்களுடைய கனவுகள் இந்த ஒரு நேரத்துல கனவுக்கான வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல ஆரம்பமாக தொடங்கும். நீங்க மனதில் வைத்திருந்த அந்த சந்தோஷமான ஒரு லைஃப், சந்தோஷமான பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை, அது இப்போது உங்களுக்கு பொறுமையாக உண்மையானதாக உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எப்படி அடுத்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று நீங்களே உணர்ந்து கொள்ளவும் இனிமே ஆரம்பிப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே யோசித்து இது நன்றாக இருக்குமா, நன்றாக இருக்காதா என்று யோசித்து வாழ்ந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. இனிமே உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமே உங்களுக்கு சந்தோஷத்தை தேடி கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்குன்னு கிடைக்கும் என்று எல்லாத்தையுமே நீங்க உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு முறை உங்களுடைய வாழ்க்கையில கனவாக எதுவுமே இருக்காதுங்க.